தோல் சார்ந்த உருவானவருக்கும் இரவு உணவு வந்தது ப்ரூவ் பேசுகிறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா ஷைன் BS6 காமி பிரேக் டைப் வண்டி. இது நான் பிஸ்டெல்லாம் க்ளீன் வச்சுருக்கேன். பிஸ்டன்னு எல்லாம் ஒவ்வொரு க்ளீன் வச்சுருக்கேன். அந்த ஓரிங் கிடைக்கல. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் எடுத்து வச்சிங்க பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு எல்லாம் பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டேன். கீபேடு மாற்ற போகிறோம். சரிங்களா? இந்த ஓரிங் வந்து இங்கே கிடைக்காத பழைய ஒரு க்ளீன் பண்ணி போட்டுருக்கோம். ஜெல்லு போடும் ஓரிங்கு. ஜெல்லு பேட்டரிக்கு போடலாம், இந்த ஓரிங் போடலாம், ரப்பர் எடுத்துலாம் போடலாம். இந்த லாக்கு நடுவில் கட்ட வச்சுருக்கேன். அவுட்ரு பேடு எல்லாமே. இது வந்து ஃபஸ்ட்டு ரியர் பிஸ்டன் மட்டும் நம்ம லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியரில் ஃப்ரண்ட் லோடு பண்ணிடணும். லோடு பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டே நிற்கும், பேக்கே நிற்கும், வீல் நிற்கும். இது லோட் ஆகலைன்னா பேக் வீல் பிரேக் நிற்காது. இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சிச்சுன்னா கம் பண்ணி இப்போ ரேர் பிரேக் முடிஞ்சிச்சிங்க. ரேர் பிரேக் டிஸ்க்கு நின்னால் மட்டும்தான் பேக் பிரேக் நிற்கும் அந்த வண்டிகளில். சரிங்களா? ரேர் பிரேக்கு முடிஞ்சிச்சு, ரேரில் ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் பிரேக் பார்க்கணும். வால்யூம் குறைங்க. ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சுன்னா ஃப்ரண்ட் பிரேக் ஓகே. ஃப்ரண்ட் பிரேக்கு மேலே கட்டுங்க, கை கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக். எல்லா ஒர்க் முடிஞ்சுன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு எப்பவுமே இந்த காமி பிரேக் மட்டும் செய்யும்போது பேக் பிரேக் மேலே முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் பாருங்கள். நன்றி, வணக்கம்.